கம்பராமாயணத்தில் எத்தனையோ நல்ல அழகான பாட்டு இருக்கிற கட்டங்கள் நிறைய இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஒரு அழகான படலம் அங்கதன் தூது படலம். அது என்னத்தினால பிடிக்கிறதுன்னு கேட்டால், அந்த தமிழ் சினிமாவில் சொல்கிற மாதிரி ராவணனை பார்த்து அங்கதன் ஒரு நாக்க பிடுங்குற மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்பார். இது மட்டும் இல்லாமல் ராவணன் டெம்ப்ட் பண்ணுவான் அங்கதனை தன்னோட சேர்த்துக்கிறதுக்கு. பலவிதமான ஜால வார்த்தைகளை சொல்லி நீ எங்கூட சேர்ந்துடு அப்படின்னு டெம்ப்ட் பண்ணுவான். அங்கதன்கிற ஒரு மகாவீரன், மகா பராக்கிரமசாலி, புறத்தை சார்ந்தே வாழ்வேன்னு புறப்பட்ட ஒரு மாவீரன். அவர் நமக்கு பாடம் சொல்லித்தரார். மாயையோடைய டெம்டேஷன்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு அழகாக சொல்லித்தரார். ஆஞ்சநேய சுவாமி இந்த மாதிரி கோடானு கோடி தடவை பண்ணுறாரு அப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமி. ரெண்டாவது, அங்கதனுக்கு இருக்கிற ஹர்ட், டெம்டேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆஞ்சநேயமூர்த்திக்கு கிடையாது. பவன தனய சங்கடஹரண மங்களமூர்த்தி ரூபா, மங்களமான மூர்த்தி ஆஞ்சநேயமூர்த்தி. அவருக்கு நெகட்டிவிட்டிஸே கிடையாது. இவனுக்கு ஒரு நெகட்டிவ் ஹிஸ்ட்ரி இருக்குது ராமரோட. இருந்தும் அவன் ராமருடைய பக்கமே, அறத்தினுடைய பக்கமே தைரியமாக நிற்பேன், நீ போடான்னு தைரியமாக ராவணனை பார்த்து சொல்கிறான். எல்லாருக்குமே வாழ்க்கையில் நடுநடுவில் இந்த மாதிரியான டெம்டேஷன்ஸ் வரும். நம்மளுடைய சின்ன சின்ன டிசிஷன் மேக்கிங்லேருந்து எல்லாத்துலேயுமே இந்த வழியில் போகிறதா அப்படிங்கிற குழப்பங்கள் வரும். அந்த குழப்பமெல்லாம் இந்த அங்கதனுடைய பேச்சை கேட்டால் படீர்னு வெடித்து தெரிச்சிடும். அங்கதன் தூது படலம் பெரிய படலம்லாம் கிடையாது. அதில் பெரிய ஆத்மார்த்தமான கருத்துகள் கிடையாது. அதில் பெரிய புரிஞ்சிக்க கஷ்டமான பாட்டுகளும் கிடையாது. கம்பர் சொல்கிறத கேட்டு சும்மா அந்த பாட்டை கேட்டாலே போகிறோம், நம்ம மனசு தெளிவாயிடும். அந்த மாதிரி அழகாக எழுதியிருக்கார் கம்பர். அங்கதனை தூது அனுப்புகிற கட்டத்தில் என்ன நிலைமையாக இருந்தது, வானர சேனை எங்கே இருந்தது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். வானர சேனை கடலை தாண்டி இலங்கைக்குள்ளே நுழைஞ்சு ராவணனுடைய கோட்டையை முற்றுகையிட்டாச்சு. ராவணனும் தன்னுடைய ஆட்களை, அரக்கர்களை எழுப்பி நிறுத்தியாச்சு. இப்போ எல்லாரும் ரெடியாக இருக்கா சண்டைக்கு. நடுவில் சுக்ரீவன் போய் ராவணனை அடித்து ராவணனோட சண்டை போட்டு அவனோட மணிமுடியை பறிச்சுன்னு வந்துடுறான். வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, ஆனால் கம்பராமாயணத்தில் இருக்குது, வேறு சில ராமாயணங்களில் இருக்குது. மணிமுடியை இழந்த ராவணன் அவமானப்பட்டு வருத்தப்பட்டு ராத்திரி தூக்கம் இல்லாமல் தவிக்கிறான். மறுநாளைக்கு அவன் தன் அரக்கர் சேனையை எழுப்பி காவலுக்கு ரெடியாக வைக்கிறான். இதையெல்லாம் பார்த்த மால்யவான், அவருடைய தாத்தா, ராவணன் கிட்ட பல விதத்திலையும் திரும்ப திரும்ப சீதையை விட்டுடு, இந்த சண்டையை விட்டுடு, எல்லாரும் அழிஞ்சுபடுவோம்னு திருப்பி சொல்கிறார். ராவணன் கேட்க மாட்டேங்கிறான், திட்டுறான். அதனால் அடங்கி போய் பேசாமல் ஆயிடுறார். இப்போ ராவணனுடைய கோட்டையை ராமருடைய வானர சைன்யம் சூழ்ந்தாச்சு. அந்த கோட்டையை சுற்றி படையெல்லாம் தானே போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா சண்டைக்கு. ஒரு ப்ராப்ளம், ராவணன் வெளியில் சண்டை போடணும். சண்டை போடாமையே இருந்தா இவா வெளியில் நின்று காவல் காக்கிற மாதிரி சுற்றி வர உட்காந்துருக்க முடியுமே தவிர சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. பெரிய வானர சைன்யத்துக்கும் ஃபுட்டு டெய்லி பேசிஸில் தரணும். இந்த சண்டையை நீட்டினா, கோட்டை முற்றுகையை நீட்டின்ண்டே போனால் வானர சைன்யம் சாப்பிட ஃபுட்டு இல்லாமல் டயர்டாகி படுத்துருவா. இப்படி பண்ணி தான் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி சளுக்கிய ராஜாவான புலிகேசியை ஜெயிச்சார். அவன் கோட்டையை முற்றுகையிட்டு அவனால் உள்ளேயே வர முடியாமல், அவ்வளவு பெரிய சைன்யம் இருந்தும் அவனால் கோட்டையை பிடிக்க முடியாமல், காஞ்சி ராஜ்யத்தை பல்லவ சக்கரவர்த்தியை பிடிக்க முடியாமல் தோத்து போய் அவன் திரும்பி போக வேண்டி வந்தது சளுக்கிய ராஜா. அதனால் ராமர் ராவணனை சண்டைக்கு கூப்பிடணும். இப்படி சண்டைக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தர்மமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், அங்கே இருக்கிற உயிர்கள்லாம் நாசமாகாமல், அந்த நாடு அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கடைசி சான்ஸ் ஒன்று கொடுக்கணும் ராமர் அப்படின்னு அவரோட கருணை உள்ளத்தில் தோன்றுறது. வேளை ராவணன் மனசு மாதிரி சீதையை கொடுத்துருந்தா இத்தனை உயிர்களை இழக்க வேண்டி வந்திருக்காதே, நாளைக்கு ஒருவேளை நீ கேட்டிருந்தா நான் அதை அனுப்பிச்சிருப்பேனே, எதுக்கு என் நாட்டை அழிச்சான்னு அவனே சொல்லிட்டான்னா. அதனால் அவனுக்கு ஒரு கடைசி சான்ஸ் கொடுக்குறார். மனம் திருந்துறதுக்கு ராவணனுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்க ராமர் திருவுள்ளம் கொண்டு இப்படி விபீஷணன் கிட்ட சொல்கிறார். வள்ளலும் விரைவின் எய்தி வடதிசை வாயில் முற்றி வெள்ளம் ஓர் 70 கணித்த வெஞ்சேனையோடும் கள்ளனை வரவு நோக்கி நின்றனன் காழ்கிடாதான் ஒள்ளியது உணர்ந்தேன் என்ன வீடனருக்கு உரைப்பதானான். கோட்டையுடைய வடக்கு வாசலுக்கு வந்த வள்ளலாகிய கருணை பெருமான் ஸ்ரீராமர் ராவணனை கண்ணிலே காண முடியலையே, சீதையை திருடிண்டு போன
கள்ளனாகிய ராவணன் எங்கே காணும் சண்டைக்குன்னு பார்த்துட்டு அப்போ விபீஷணன் கிட்ட சொல்கிறார், ஒள்ளியது உணர்ந்தேன், இப்போ செய்யத்தக்க புகழுக்குரிய செய்கை ஒன்று செய்யணும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன், அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தூதுவன் ஒருவன் தன்னை இவ்வழி விரைவில் தூண்டி மாதினை விடுதியோ என்று உணர்த்தவே மறுக்குமாகின் காதுதல் கடன் என்று உள்ளம் கருதியது அரணும் அஃதே நீதியும் அஃதே என்றான் கருணையின் நிலையம் அன்னான். கருணையே கோயிலா இருக்கிற, கருணைக்கு ஒரு கோயிலா அமைஞ்ச, ஒரு நிலையமா அமைஞ்ச ஸ்ரீராமர் விபீஷணன் கிட்ட சொல்றார், உடனே ஒரு தூதனை அனுப்பணும், அனுப்பி சீதையை விடுறையா இல்லை அவன் மறுத்தான்னா அவனை அழித்தல் நம் கடமை, அப்படி அவன் சீதையை விட மறுத்தான்னா சண்டை போட்டே ஆகணும். அந்த கேள்வி ஆனால் அவன்கிட்ட கேட்கணும், சீதையை விடுறையா அப்படின்னு ஒரு தடவை கடைசியாக கேட்கணும். இப்படி கேட்கறது தான் தர்ம நீதி, அப்படி நடக்கிறது தான் தர்மம், அது அப்படின்னு என் மனசுக்கு படுறது, நீங்கள் என்ன சொல்கிறேன்னு சொல்கிறார். அரக்கர்கோன் அதனை கேட்டான், அழகிற்றே ஆகும் என்றான். குரக்கினத்து இறைவன் நின்றான், கொற்றவர் கூற்றது என்றான். இரக்கம் அது இழுக்கம் என்றான் இளையவன். இனி நாம் அம்பு துறக்குது அல்லால் வேறு ஒரு சொல் உண்டோ என சொன்னான். ராமர் கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ராவணனுக்குன்னு சொன்ன உடனே இதுதான் கரெக்டு அப்படின்னு விபீஷணனும் சுக்ரீவனும் சொல்கிறா. ஆனால் லக்ஷ்மணனுக்கு சரியான கோபம். இன்னும் நம்ம வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் சண்டைக்கு, இந்த கெட்டவன் இங்கே இருக்கான், என்னுடைய மன்னி இந்த கோட்டைக்குள்ளே இருக்கா, நான் போய் கூட்டிகிட்டு வரணும், என்ன நினச்சின்னு இருக்கான் இவன், போய் சண்டை பிடிச்சி அடிச்சுடணும்னு அவனுக்கு ஒரே கோபம். இப்படி ஒரு கொடூரமான கெட்ட அரக்கன் கிட்ட இரக்கம் காட்டுறது நமக்கு அசிங்கம். நம்ம அம்பு எடுத்து அவன் மேலே செலுத்தி அவனை கொல்றதை தவிர வேற சொல்றதுக்கு வேற சொல்லே கிடையாது அப்படின்னு சொல்றான் லக்ஷ்மணன். தேசியை சிறையில் வைத்தான், தேவரை இடுக்கண் செய்தான், பூசுரருக்கு அலக்கண் ஈந்தான், மண்ணுயிர் புடைத்து தின்றான், ஆசையின் அளவும் எல்லா உலகமும் தானே ஆழ்வான், வாசவன் திருவும் கொண்டான், வழியலா வழிமேல் செல்வான். நம்மளுடைய உயர்ந்த சீதா பிராட்டியை கொண்டு போய் சிறையில் வச்சுட்டான், தேவர்களுக்கெல்லாம் தொல்லை பண்ணியிருக்கான், பூசுரர்கள் மண்ணுலக தேவர்களாகிய ரிஷி முனிவர்கள் அந்தணர்களுக்கு பலவிதமான இன்னல் பண்ணியிருக்கான், மண்ணுயிர் புடைத்து தின்றான், இந்த பூமியில் வாழற அப்பாவியான உயிர்களை பிடிச்சு கொன்று தின்னுருக்கான். இந்த பேராசை உடைய ராவணன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான உலகங்களையும் அவனே ஆளணும்னு வெறி கொண்டு அலையறான். இந்திரனுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துட்டான், வழியலா வழிமேல் நெறியில்லாத வழியில் போயின்னு இருக்கான், ரொம்ப கெட்டவன், அவனை கொன்னாதான் முடியும். மேலும் லக்ஷ்மணன் சொல்றார், வாழியாய் நின்னை அன்று வரம்பு அறு துயரின் வைக சூழ்விழா மாயம் செய்து உன் துணைவியை பிரிவு சூழ்ந்தான், ஏழைப்பால் இரக்கம் நோக்கி ஒரு தனி இகல் மேல் சென்ற ஊழி காண்கிற்கும் வாழ்நாள் உந்தையை உயிர் பண்டுண்டான். அண்ணா நீ வாழ்க, வாழியாய்னு ஆரம்பிக்கிறார். நின்னை அன்று வரம்பு அறு துயரின், அன்னைக்கு உனக்கு வரம்பிலா எல்லையில்லாத துன்பம் வரும்படியாக உன் துணைவியை பிரித்து எடுத்துட்டு போயிருக்கான். கொண்டு போகும்போது ஒரு புகழ் இல்லாமல் சீதா பிராட்டி கதறி அழும்போது துணைக்கு வந்த ஜடாயு உந்தை, அவர் தானே ஜடாயுக்கு என்னுடைய அப்பான்னு சொல்லி கடனெல்லாம் பண்ணினார், உன் தந்தையாகிய ஜடாயையும் கொன்றான், அவன் அவ்வளோ மோசமானான். அன்னவன் தனக்கு மாதை விடில் உயிர் அருள்வாயேல், என்னுடைய நாமம் நிற்கும் அளவெல்லாம் இலங்கை மூதூர் மன்னவன் நீயே என்று வந்து அடைந்தவர்க்கு வாயால் சொன்ன சொல் என்னாம், முன்னம் சூழறவு என்னாம் தோன்றால். அதாவது சீதையை இன்னைக்கு அவன் விட்டுட்டாலும் அவன் நல்லவன்லாம் கிடையாது, அவன் எவ்வளவு தொந்தரவு பண்ணியிருக்கான், எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கான், அவன் ஒரு கெட்டவன், மோசமான அரக்கன், அவன் அழிஞ்சே ஆகணும். இன்றைக்கி அவன் கொண்டு வந்து விட்டுட்டானே சீதையை அப்படிங்கிறதுக்காக நீ கொல்லாமல் விட்டுட்டாய்னா, நீ சொன்னியே விபீஷணனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கியே, இந்த இலங்கையோடைய செல்வம் பூரா என் வாழ்நாள் உள்ள அளவும் நீயே ராஜாவாக இருந்து ஆளுன்னு, அந்த சொன்ன சொல்லை எப்படி நீ காப்பாற்றுவேன்னு அவள் அண்ணா கிட்ட கேட்குறாரு லக்ஷ்மணன். விபீஷணனுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கியே, கானகத்தில் எல்லா முனிவர்களும் வந்து இந்த ராவணனால் தொல்லைன்னு கேட்டபோது, நான் உங்களுக்கு அடைக்கலம் தரேன், ராவணனை கொன்று உங்களுக்கு நிம்மதியான வாழ்வு தரேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தியே, அதெல்லாம் என்ன ஆச்சுப்பா அப்படின்னு ராமன் கிட்ட கேட்குறாரு. அறம் தரு தவத்தை ஆயும் அறிவினால் அவற்றை முற்றும் மறந்தனை எனினும் மற்ற இவ்விலங்கையின் வளமை நோக்கி இறந்து இது போதல் தீது என்று இறங்கினை எனினும் எண்ணின் சிறந்தது போரே என்றான் சேவகன் முருவன் செய்தார். தர்ம நெறியிலேயே போற நீ, பொறுமையையே ஒரு தவமா பண்ற நீ, அதனால் ராவணன் மேலே இறக்கப்பட்டு அவனை நீ விட்டுட்டேனாலும் தப்பு, இந்த விபீஷணனுக்கும் முனிவர்களுக்கும் நீ செஞ்ச சத்தியத்தை மறந்தாலும் தப்பு,
இந்த இலங்கையெல்லாம் அழிந்துபடுமே, இவ்வளோ அழகாக இருக்கே இந்த ஊர், இந்த நாடு, இதில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நன்னா இருக்காளே, இவாளுக்கெல்லாம் அழிவு வந்துடுமேன்னு இறக்கப்பட்டு நீ போர் வேண்டாம்னு சொன்னாய்னா அது ரொம்ப தப்பு. அதனால் எல்லாருக்கும் கெடுதல் தான் விளையும், சிறந்தது போரே அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறார் லக்ஷ்மணன். இதை கேட்டு ராமர் புன்முறுவல் செஞ்சு சிரிக்கிறார். அயர்த்திலன் முடிவும் அஃதே ஆயினும் அறிஞர் ஆய்ந்த நயத்துறை நூலின் நீதி நாம் துறந்து அமைதல் நன்றோ, புறத்துயை வலியரேனும் பொறையொடும் பொருந்தி வாழ்தல் சயத்துறை அரணும் அஃதே என்று இவை சமையச் சொன்னான். ராமர் சிரிச்சுட்டே லக்ஷ்மணன் கிட்ட சொல்றார், நேற்று வரைக்கும் கெட்டவனாக இருந்தான் அந்த ராவணன், திடீர்னு இன்னைக்கு மனசு திருந்தி மாறிடுவான்னு யாராலையாவது நம்ப முடியறதா? கவலையே படாத, அவன் சண்டைக்கு தான் வரப்போகிறான். அவன் வந்தால் நான் சண்டை போட்டு அவனை வதம் பண்ணத்தான் வேண்டி இருக்கும். அதுக்கு முன்னாடி இது செய்ய வேண்டிய தர்மம் அப்படிங்கிறதுக்காக செய்கிறேன். நான் முனிவர்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தையும் மறக்கலை, ராவணன் பண்ணுற மற்ற கொடுமைகளையும் நான் மறக்கலை. ஆனால் பெரிய ரிஷி முனிவர்கள் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கா, தர்மநெறி தெரிஞ்சவா என்ன சொல்லியிருக்கா, ஒரு நாட்டை ஆளணும்னு புறப்படுற ஒருத்தர் பொறுமையை கைவிடக்கூடாது. எவ்வளவு வலிமை மிக்கராக இருந்தாலும் நம்மளால் ஒன்று செய்ய முடியுங்கிறதுக்காகவே ஒன்று செஞ்சிடக்கூடாது. ஒரு போர் என்னால் செய்ய முடியுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. பொறுமையாக தான் இருக்கணும். நயத்துறை நூல்கள், அரசியல் நூல்களில் சொல்லப்படுற பொருட்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் நமக்கு தான் இருக்குது. இதுவே இந்த குணங்களே நம்மளை ஜெயிக்கிறதுக்குள்ள வழிக்கு கொண்டு போகும், இதுதான் தர்மமும் ஆகும் அப்படின்னு நயமாக சொல்கிறார் லக்ஷ்மணன் கிட்ட. இப்போ ஆலோசனை பண்ணி சொல்கிறார், யார் தூது அனுப்பலாம்? ஆருதி இன்னம் செல்லின் மற்ற இவன் அன்றி வந்து சாருணர் வலியோர் இல்லை என்பது சாருமன்றே, ஆரினி ஏகத்தக்கார் அங்கதன் அமையும் ஒன்னார் வீழமே விளைப்பரேனும் தீதின்றி மீளவல்லான். தூது செல்றதில் சிறந்தவர் அனுமார். அவரை விட அரசியல் தெரிஞ்ச, தர்மநெறி தெரிஞ்ச, வீரத்தில் மிக்க ஒருத்தர் கிடையவே கிடையாது. அவரை அனுப்பலாம். ஆனால் திரும்ப திரும்ப ஆஞ்சநேய சுவாமியவே தூது அனுப்பின்னு இருந்தா அவன் என்ன நினச்சிப்பான், ஓ இந்த வானர சைன்யத்தில் ஆஞ்சநேய மூர்த்தியை விட்டால் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு வேறு ஆளே இல்லை போல இருக்கு, மற்றவா எல்லாரும் சோப்பலாங்கின்னு நினச்சிப்பான். நம்ம கட்சியில் வலிமை மிக்கவா வேறு சில பேரும் இருக்கா அப்படின்னு நம்ம காட்டணும். யாரை அனுப்பலாம்? அங்கதன் அனுப்பலாம். ஒருவேளை அந்த கெட்ட ராட்சசர்கள் துன்பம் செஞ்சாலும், அவனை கட்டி போட்டு அடித்து உதச்சி கொலை பண்ண வந்தாலும் தீதின்றி மீள வல்லான். அவளோட வீரமாக சண்டை போட்டு திரும்பி வரத்துக்கு அவனால் மட்டும்தான் முடியும். அவனை அனுப்பலாம். நன்று என அவனை குவி நம்பி நீ நன்னலார்பால் சென்று 2 உரையின் ஒன்றை செப்பினை திரிதி என்றான். அன்று அவன் அருளப் பெற்ற ஆண் தகை அலங்கல் பொன்தோள் குன்றினும் உயர்ந்தது என்றால் மனநிலை கூறலாமோ. உடனே ராமர்கிட்ட சுக்ரீவன், விபீஷணன் முதலானவர்கள் நல்லது அங்கதன் அனுப்பலாம் அப்படின்னு சொல்றா. உடனே அங்கதனை கூவி அழைக்கிறா. நம்பி நீ போய் ராவணன் கிட்ட 2ல் ஏதாவது ஒன்று சொல்லு, சண்டைக்கு வரியா இல்லை சீதையை விடுறியா, அப்படி 2த்தில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வந்து சொல்லுன்னு ராமர் சொன்ன உடனே மாலை போட்டுருக்கானா அங்கதன் தோளில். அந்த மாலை அணிஞ்ச குன்றை போன்ற தோள்களெல்லாம் பூரிச்சு ஒசர்ந்ததுன்னா மனநிலையை பற்றி சொல்லணுமா அப்படின்னு கேட்குறா. என் அவர்க்கு உரைப்பது என்ன, ஏந்திழையாளை விட்டு தன் உயிர் பெறுதல் நன்றோ, அன்று எனின் தலைகள் 10 சின்ன பின்னங்கள் செய்ய செருக்களம் சேர்தல் நன்றோ, சொன்னவை 2இன் ஒன்றே துணிக என சொல்லிடு என்றான். அதன் போய் ஸ்ரீராமர் காலில் பணிஞ்சு, சுவாமி நான் என்ன சொல்லணும் அவங்கிட்டன்னு கேட்ட உடனே, ஏந்திழையாளை விட்டு தன் உயிர் பெறுதல் நன்றோ, சீதையை விட்டு உன் உயிரை காப்பாற்றிக்கிறியா, இல்லை போர்க்களத்தில் போரிட்டு தலைகள் 10 சின்ன பின்னம் ஆகிறது மாதிரி சண்டை போட்டு செத்து போறியா, 2த்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு போய் கேட்டுன்னு சொல்லு அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்றார். அறத்துறை அன்று வீரர்க்கு அழகும் அன்று ஆண்மை அன்று மரத்துறை அன்று சேமம் மறைந்தது உறைந்து ஒதுங்கி வாழ்தல் நிறத்து உற வாழி கோத்து நேர் நிற்குமாகின் புறத்துறை எதிரே போர் தர புகழ்தி என்றான். இப்படி நான் சண்டைக்கு கோட்டையை சுற்றி நிற்கிறேன், முற்றுகையிட்டு இருக்கேன், இன்னமும் சண்டைக்கு வரமாட்டேங்கிறான். இப்படி செய்யறது வீரர்களுக்கு அழகில்லை, அறத்துறையில் இது தர்மமும் இல்லை, ஆண்மை இல்லை, தைரியம் உள்ளவன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டா. வீரமா இருக்கிறவா செய்யற செயல் கிடையாது இது. தைரியம் இருந்தா என் மார்பில் அம்பு தைக்கிற மாதிரி நேரில் நின்று சண்டை போட சொல்லு,
அப்படி எதிரே வந்து போர் தர புகழ்தி போர் புரியுமாறு சொல்லு அவன்கிட்ட அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்றார். பார்மிசை வணங்கி சீயம் விண்மிசை படர்வதே போல் வீரன் வெஞ்சிலையில் கோத்த அம்பு என விசையின் போனான் மாருதி அல்ல நாகின் நீ எனும் மாற்றம் பெற்றேன் யாரினி என்னோடொப்பார் என்பதோர் இன்பமுற்றான். ஸ்ரீராமர் சொன்ன உடனே நின்னுண்டெல்லாம் இருக்கல அங்கதன். பார்மிசை விழுந்து வணங்கினான். காலில் விழுந்து சுவாமியை வணங்கிட்டு ஒரு சிங்கம் விண்ணில் ஏறி பறந்து போகிற மாதிரி போனானான். அவன் போன வேகம் எப்படி இருந்ததுன்னா, ராமபாணம் அப்படிங்கிறதையே எதுக்கு ஓமையாக சொல்கிறதுனா, ஏதாவது ஒன்று ரொம்ப வேகமாக ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா அதுக்கு ராமபாணம்னு சொல்லுவாள். ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு இவன் ராமபாணம் மாதிரி போனானா. வீரன் வெஞ்சிலையில் கோத்த அம்பு என விசையின் போனான். ரொம்ப வேகமாக போனான். படிக்கும் போதே அந்த ஸ்பீடு தெரியறது. அந்த மாதிரி எழுதியிருக்கார் கம்பர். ஆனால் அவன் மனசுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கு, மாருதி இல்லைன்னா நீ அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்லிட்டார். அந்த மாபெரும் வீரன், அந்த மகாபலசாலியான புத்திமானான ஆஞ்சநேய சுவாமி இல்லாட்டா அதுக்கு பதிலாக ஒன்று அனுப்பலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது எவ்வளோ பெரிய பெருமை. யாரை நீ என்னோடொப்பார் என்பதோர் இன்பமுற்றானா. யார் இனிமே எனக்கு சமமாக முடியும், மாருதி இல்லைன்னா நான் அப்படின்னு ஆயிட்டேனேன்னு சந்தோஷம் அங்கதனுக்கு. அயில் கடந்து எரிய நோக்கும் அறக்கரை கடக்க ஆழி துயில் கடந்து அயோத்தி வந்தான் சொல் கடவாத தூதன் வெயில் கடந்திலாத காவல் மேருவின் மேலும் நீண்ட எயில் கடந்து இலங்கை எய்தி அரக்கனது இருக்கை புக்கான். பெரிய வேற்படைகளை கூட தன்னுடைய வெம்மையான விழிகளால் எரிச்சிடக்கூடிய, அப்படியே கோபமாக சூடாக பார்க்கக்கூடிய கொடுமையான அரக்கர்களை கடக்க, அவர்களை தாண்டி இந்த உலகத்தை உய்ய வைக்க, ஜெயிக்கிறதுக்கு ஆழித்துயில் கடந்து அயோத்தி வந்தான். ஆற்கடல்ல பள்ளி கொண்டு தூங்கிட்டு இருந்த பெருமாள் அந்த துயிலை விடுத்து அயோத்தியில் வந்து அவதாரம் பண்ணினார் ஸ்ரீராமரா. அந்த பரமாத்மாவோடைய தூதன் வெயில் கடந்திலாத காவல், சூரியன் மேலே தாண்டி போகிறதுக்கு கூட பயப்படுமா. அந்த மாதிரியான கொடுமையான ராவணனுடைய கோட்டை மதில்களை தாண்டி, அந்த மதில்கள் எப்படி இருக்கு, மேருவின் மேலும் நீண்ட, மேருமலையை விட ஒசரமா இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோட்டை மதிலா இருக்கான். அதை தாண்டி ஒரே ஜம்ப், அப்படி குதிச்சு உள்ள போய் அங்கதன் ராவணனுடைய இருக்கை அவனுடைய இடத்துக்குள்ள போயிட்டான். இன்ற கண்ணராகி அனுமன் கொல் என அஞ்சி தொழுகின்ற சுற்றம் சுற்ற சொல்லிய துறைகள் தொறும் மொழிகின்ற வீரர் வார்த்தை முகம்தொறும் செறிவின் மூழ்க எழுகின்ற சேனை நோக்கி இயந்து இருந்தானை கண்டான். அங்கதன் உள்ள போன உடனே வானர சேனையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், பலசாலியான ஒரு ஆள் வந்திருக்காருன்னு எல்லாருக்கும் பயம். யார் வந்திருக்கிறது, ஆஞ்சநேய சுவாமியா திருப்பி வந்துட்டாரா, நம்மளுக்கு அடி கிடைக்க போகிறதுன்னு எல்லா அரக்கர்களும் அழ ஆரம்பிச்சுட்டாலும். கண்லேருந்து ஒரே தண்ணியாக கொட்டுறதான். அழுகின்ற கண்ணராகி அனுமன் கொல், இவன் அனுமனா அப்படின்னு பயந்து அஞ்சி தொழுகின்ற சுற்றம் சுற்ற. இந்த இப்படி இருக்கிற அரக்கர்கள் யாரை போய் தொழுதுன்னு இருக்கா, சொல்லிய துறைகள் தோறும் மொழிகின்ற வீரர் வார்த்தை. ஒரு என்னென்ன துறையிலேருந்து அவனுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக பதில் சொல்கிறதுக்கு ஆள்கள் சுற்றி வர, ஒரு பெரிய சிம்மாசனத்தில் இவன் உட்காந்துருக்க, எல்லாரும் சுற்றி வர நின்று முகம்தொறும் செவியின் மூழ்க. அவள் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் ஒவ்வொரு மூஞ்சியில் இருக்கிற காதலையும் தனித்தனியாக விழுதான். எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் கிரகிச்சுண்டு பயங்கர ஒரு ப்ரெசன்ஸோட உட்காந்துருக்கான் ராவணன். ராமரோட சண்டை வந்ததுன்னா அதை எப்படி கவுண்டர் பண்ணணுங்கிற பலவிதமான ஆலோசனைகளை கேட்டுண்டு எழுகின்ற சேனை, அவனுடைய சேனையெல்லாம் ஒருங்கிணைச்சுண்டு அப்படி பயங்கரமான ஒரு திருவோலக்கத்தில் உட்காந்துருக்கான். கம்பர் வந்து அங்கதன் மூலியமாக ராவணனுடைய வலிமையை பற்றி கொஞ்சம் சொல்கிறார். ஸ்ரீராமர் மகா பலசாலியான ஸ்ரீராமர் போய் ஒருத்தனை கொல்லணும்னா அவன் ஒரு ஓமக்குச்சியா தம்மா தூண்டு ஒருத்தன் இருந்தான்னா அவனை போய் ஜெயிச்சுட்டு என்ன காரியம், அவன் பெரிய வீரனாக தானே இருக்கணும். திஷ்ட நரசார்தூல அப்படின்னு எழுப்புவாரு. அப்படிப்பட்ட ஸ்ரீராமர் சண்டை போட வேண்டிய ராவணன் எப்படி இருந்தான். கல்லுண்டு மரமுண்டு ஏழை கடல் ஒன்றும் கடந்தேம் என்னும் சொல்லுண்டே இவனை வெல்ல தோற்றும் ஓர் கூற்றம் உண்டே, எள்ளுண்ட படை கை கொண்டால் எதிருண்டே ராமன் கையில் வில்லுண்டேல் உண்டு என்று எண்ணி ஆற்றலை வியந்து நின்றான். ஏதோ நம்மளால கடலை தூர்த்து அணை கட்ட முடிஞ்சுது, அதுக்கு கல்லும் மரங்களும் இருந்தது, அதனால ஒரு சின்ன கடலை தாண்டி வந்துட்டோம். ஆனா இப்படி பயங்கரமா உட்காந்துருக்கானே, இந்த ராவணனை கொல்றதுக்கு ஒரு யமன் இருக்கா, இல்ல இவனை கொல்ல முடியுங்கிற ஒரு சொல்லாவது நம்மளால கேட்க முடியுமா? பயங்கரமா ஒளி பொருந்திய பெரிய படைக்கலன்களை எல்லாம் கையில் வச்சுண்டு சண்டை போடுறதுக்கு இவன் எதிரே வந்தான்னா, ராமர் கையில் வில் இருந்ததுன்னா உண்டு, நம்ம ஜெயிச்சோம், இல்லைன்னா இல்லை.
ராமரோடைய இறக்கப்பட்டு இந்த ராவணனை வதம் பண்ணாதான் உண்டு இந்த உலகத்தை உய்விக்கிறதுக்கு, இல்லைன்னா இவனை ஜெயிக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாது, அப்படிப்பட்ட பேராற்றலை உடையவனா இருக்கானே இந்த ராவணன் அப்படின்னு வியந்து போய் பார்க்குறான் அங்கதன். இன்று இவன் தன்மை எய்த நோக்கினேற்கு எதிர்ந்த போரில் வென்ற என் தாதை மார்பின் வில்லின் மேல் கணை ஒன்று ஏவி கொன்றவன் தானே வந்தான் என்று உடன் குறிப்பின் நல்லால் ஒன்று இவன் தன்னை செய்ய வல்லரோ உயிர்க்கு நல்லார். முன்னாடி ஒரு காலத்துல ராவணன் திக்விஜயம் பண்ணான், எல்லா உலகங்களையும் பிடிச்சான். திக்விஜயம் பண்ணும்போது வாலி இருக்கிற இடத்துக்கு போன போது வாலி ராவணனை தன்னுடைய வாளால கட்டி அடி அடி அடின்னு அடிச்சு விரட்டினான். அப்படிப்பட்ட மகாபலசாலியான வாலியையே வதம் பண்ணினவர் ஸ்ரீராமர். இதை மனசுல வச்சுண்டா மட்டும்தான் நம்மளால அமைதியா இருக்க முடியும், இல்லைன்னா இவனை எப்படிடா ஜெயிக்கிறதுன்னு மலைச்சு போயிடுவோமே அப்படின்னு கவலைப்படுறார் அங்கதன். என்னுடைய உயிரை காப்பாத்திக்க முயற்சி பண்றவா யாருமே இந்த ராவணன் கூட சண்டைக்கு வரமாட்டாளே அப்படின்னு பார்க்குறார். அணி பறித்து அழகு செய்யும் அணங்கின் மேல் வைத்த ஆசை பிணி பறித்து இவனை யாவர் முடிப்பர் படிக்கண் பேழ்வாய் பணி பறித்து எழுந்த மான கலுழனின் இவனை பற்றி மணி பறித்து எழுந்த எந்த யாரினும் வலியன் என்றான். ஆபரணங்கள் எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா இருக்கக்கூடிய சீதா பிராட்டி மேல இச்சை வைத்து கவர்ந்துண்டு போன இந்த ராவணனுடைய காம நோயை பறிச்சு இவனை யாரால முடிக்க முடியும்? இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருக்கானே, இவனுடைய மணிமுடியவே பறிச்சுன்னு வந்துட்டாரே என்னுடைய தந்தை சுக்ரீவன், என்னுடைய சிறிய தந்தைன்னு சொல்லிக்கிறார். அவருடைய வீரத்தை எப்படி புகழறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். எல்லாரையும் விட வலிமை மிக்கவர் அல்லவா அப்படின்னு நினைக்கிறான். எல்லாம் பலவிதமா நினைச்சுண்டு போய் ராவணன் முன்னாடி நின்ன அங்கதனை பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ தான் டடன் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. நெடுந்தகை விடுத்த தூதன் இணையன நிரம்ப எண்ணி கடுங்கனல் விடமும் கூற்றும் கலந்து கால் கரமும் காட்டி விடும் சுடர் மகுடம் மின்ன விரிகடல் இருந்ததென்ன கொடுந்தொழில் மடங்கல் அண்ணான் எதிர் சென்று குறுகி நின்றான். கொடுமையான தீ, அந்த நெருப்பும் விஷமும் யமனும் கலந்து ஒரு உருவமாக்கி கால் கரம் எல்லாம் வச்சு விடும் சுடர் மகுடம் அப்படி இருக்கானா. பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு அப்பியரன்ஸோட இருக்கானா ராவணன். ஈர்னு ஒரு மகுடம் மின்னி ஒரு பெரிய மகுடம் வச்ச ஒரு பெரிய விரி கடல் ஒன்று உக்காந்துருக்கா மாதிரி உட்காந்துருக்கானா. கொடுமையான தொழிலையே ஒரு வாழ்க்கையா வாழற சிங்கம் போன்ற இருக்கிற ராவணன் முன்னாடி இப்படியெல்லாம் பலவிதமான யோஜனையோட போன அங்கதன் இப்படி நின்னான். இப்படி வந்து நின்ன அங்கதனை பார்த்து ராவணன் நீ யாருன்னு கேட்குறான். நின்றவன் தன்னை அந்நான் நெருப்பிழ நிமிரப் பார்த்து இன்று இங்கு இவன் வந்த நீ யார் எய்திய கருமம் என்னை கொன்று இவர் தின்னா முன்னம் கூறுதி தெரிய என்றான். வன்திரல் வாலி செய்யும் வாழையிறு இலங்க நக்கான். அங்கதனை சும்மா சொல்லக்கூடாது, முன்னாடியே தெரியும் எப்படிப்பட்டவன் ராவணன்னு. பலவிதமான கொடுமைகள் செய்யறாங்கிறது உலக பிரசித்தமாயாச்சு. மற்றவாளுக்கு கொடுமை செஞ்சது கூட பரவாயில்ல, ஆஞ்சநேய மூர்த்தி இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரே உண்மையான சூப்பர் ஹீரோ, அவரை பிடிச்சு அவரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணி விபீஷணன் சொன்னதுனால நிறுத்தினான். இல்லைன்னா அவன் என்ன ஆயிருப்பாங்கிறது வேற கதை. பட் பண்ண ட்ரை பண்ணான் அவருக்கு கூட. அதுக்கப்புறம் வாலில் நெருப்பு வச்சு அவர்கிட்ட மிதி வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அழுதுன்னு இருக்கா அரக்கர்கள். அவள் தான் வந்து அங்கதனை பார்த்தோன்னே அனுமன்களோ அப்படின்னு பயந்துட்டு அனுமனே திரும்பி வந்துட்டான் போல இருக்குன்னு 10 தலையிலையும் ஒவ்வொரு காதுலையும் விழற மாதிரி எல்லாரும் போய் ஓதறா அவன்கிட்ட, ஐயோ எவனோ வந்துட்டான் அப்படின்னு. பட் பாயிண்ட் என்னன்னா, தூதனா வந்த ஒருத்தனை கொலை பண்ண கூட தயங்க மாட்டான் ராவணன். அப்படிப்பட்ட மோசமானவன். அவர்கள் இருக்கிற இடமே சுத்தீவிர அரக்கர்களோட நின்றுட்டு இருக்கான், ஃபுல் பவரில் இருக்கான். குடும்பத்துக்கு அஞ்சரனா இருந்தால் பரவாயில்ல, சரி இவன் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான்னு நினச்சிக்கலாம். இவன் எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். அப்படிப்பட்டவங்கிட்ட ராமர் போய் நீ கேட்டுட்டு வா, அவனுக்கு ப்ரொவோக் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்வியை, நீ சீதையை விடுறையா அப்படின்னு ஒரு கேள்வியை நீ போய் கேட்டுட்டு வான்னு சொன்ன உடனே அம்புலேருந்து ராமரோடைய அம்பு வில்லுலேருந்து புறப்பட்ட ராமபானம் மாதிரி ட்ருக்குன்னு போய் கேட்குறான். கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல். அவனுடைய வீரத்துக்கும் அவனுடைய பக்திக்கும் வேற உதாரணமே வேண்டாம், அவனோட செயலே போரும். இப்படி வந்து நிற்கிற அங்கதனை பார்த்து நெருப்பெழ நிமிர பார்த்து அவனுக்கு ஒரே கோபம். திருப்பி ஏதோ ஒரு வானரம் வந்திருக்கே அப்படின்னு. இன்னைக்கு இங்கே வந்த நீ யார், எதுக்காக வந்திருக்க, இவா எல்லாரும் உன்னை கொன்று தின்னுடுவா, அதுக்கு முன்னாடி சொல்லிடு அப்படின்னு மிரட்டுறான் ராவணன். இவனுடைய பூச்சிக்கெல்லாம் பயப்படுறவனா அங்கதன், அவன் யாரோட புள்ள இன்னும் கம்பர் சொல்றார். வன்திரல் வாலி செய்,
வாலியோட புள்ள. அவன் இந்த சலசலப்புக்கெல்லாம் அலசராம சிரிக்கிறான். வெளிர்னு ஒளி விடுற பற்களை காமிச்சு சிரிக்கிறானா வாலி புள்ள. ராவணனை பார்த்து மொள்ள போய் பவ்யமாக நீங்கள் சண்டைக்கு வரலா இல்லை சீதையை விட்டுறலான்னு சொன்னால் அது ராமருக்கு கௌரவமா, அவளுடைய வீரத்துக்கு கௌரவமா, இந்த வானர சேனைக்கு கௌரவமா, வாலிக்கு கௌரவமா? ஒன்றுமே கிடையாது. பூதனா வர்றவனுக்கு சில லட்சணங்கள் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அவன் தூதுக்கு இருக்கிற லட்சணத்தை எல்லாம் 10 பாட்டில் சொல்லியிருக்கார். அவனோட கடமையை தெரிஞ்சுண்டு, நிறைவேற்ற காலத்தை தெரிஞ்சுண்டு, ஏத்த இடத்தை தெரிஞ்சுண்டு, சிந்தித்து செயல்படுவனே நல்ல தூதன். அறிந்து காலங்கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. உயிருக்கே இது முடிவாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய கடமையை பயப்படாமல் குறைவில்லாமல் தன்னுடைய ராஜாவுக்காக நல்லது எதுவோ அதை செய்யணும். அதுதான் நல்ல தூதன். தூதரை பற்றி நிறைய லட்சணங்கள் இருக்குது. அந்த எல்லா லட்சணமும் துளி கூட குறைவுபடாமல் அங்கதன் நடந்துக்கிறான். தான் துளி கூட பயந்த மாதிரி காமிச்சிக்க கூடாது. தான் எந்த விதத்திலையும் தன்னுடைய தலைவனை பற்றி சந்தேகம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்க கூடாது. எதிர்த்த ராஜா, அதுவும் ராவணன் பெரிய தப்பு பண்ணியிருக்கான். தப்பு பண்ணிகிட்டே இருக்கான், நிறுத்த மாட்டேங்கான். எவ்வளோ நஷ்டம் தனக்கு வந்தாலும் பரவாயில்ல, நான் பிடிச்ச பிடி விட மாட்டேன் அப்படின்னு அப்பிடிவாதமாக இருக்கான். ஃபஸ்ட்டு அவனோட ஈகோவில் ஒரு அடி போடணும். அந்த வேலையை தான் இப்போ அங்கதன் செய்கிறான். எல்லா உலகத்துக்கும் திக்விஜயம் பண்ணி, எல்லா உலகத்துக்கும் நானே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணனான குபேரன்ட்டேருந்து நாட்டையே பறிச்சுண்டு, இலங்கை ஒன்றும் அவனோட பரம்பரை சொத்து கிடையாது. அப்படி இருக்கிற நார்சிஸ்டிக் மெகலோமேனியாக் ஆன ராவணனுக்கு ஈகோவில் ஒரு அடி போடுறார். பூதநாயகன் நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன், அப்பூமேல் சீதை நாயகன், வேறு உள்ள தெய்வ நாயகன், நீ செப்பும் வேத நாயகன், மேல் நின்ற விதிக்கு நாயகன், தான் விட்ட தூதன் யான் பணித்த மாத்திரம் சொல்ல வந்தேன் என்றான். ஆமர் சுவாமிக்கு நான் தூதன் அப்படின்னு எப்படி சொல்லணும்? உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியோடைய தூதன் நான். நீ தானே தான் எல்லாம் நினச்சின்னு இருக்கே, அது உண்மை இல்லை. உலகமே, இந்த பிரபஞ்சமே ஐம்பூதங்களால் ஆயிருக்கு. அந்த ஐம்பூதங்களுக்கும் ஒரு நாயகன் இருக்கான். அந்த பூதநாயகன், நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன். இந்த ஐம்பூதங்களும் சேர்ந்து இந்த மண்ணுலகம் நடந்துட்டு இருக்கே, அந்த பூமிக்கு அவர் தான் தலைவர். அப்பூமேல் சீதை நாயகன். நீ ஏதோ கொண்டு வந்து வச்சுட்டேன்னு சீதைக்கு நீயே ஆளுன்னு நினச்சிக்காத. சீதைக்கு நாயகன் ராமர் ஒருத்தர் தான். வேற எத்தனை தெய்வங்கள் நீ சொல்றியோ அந்த அத்தனை தெய்வங்களுக்கும் இவரே நாயகன். அத்தனை உயிர்களுக்கும் என்ன விதியோ அந்த விதிகளுக்கெல்லாம் இவர்தான் நாயகன். நீ எப்பவுமே சொல்லி ஓதறிய இவன் ஒரு அந்தணன் ராவணன். நீ சொல்ற சாமகானம் பண்றதுல அவன் பெரிய ஆளுன்னு ரொம்ப பிரசித்தம். நீ சொல்ற அந்த வேதத்துக்கு நாயகன் யாரு? சுவாமி. அந்த சுவாமியோடைய தூதன் நான். அவர் ஒரு சில விஷயங்கள் வந்துட்ட சொல்லிட்டு போக சொன்னார், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான் க்ளீனாக. அவனுக்கு தெரியாதா? அவன் எவ்வளோ பெரிய ராஜா, அவனுக்கு எத்தனை ஒற்றர்கள் ஆளெல்லாம் இருப்பா? அவன் கோட்டையை சுற்றி இத்தனை வானரப்படை சூழ்ந்து நிற்கிறது அவனுக்கு தெரியாததா? அதனால் அவனுக்கு தெரிஞ்சே தான் இவன் யாருன்னு என்னன்னு கேட்டது. ஸ்ரீராமர் படையெடுத்துன்னு வந்திருக்கார், சீதையை திருப்பி அனுப்புன்னு கேட்குறார், வானரப்படையோடு சண்டைக்கு நிற்கிறாருங்கிறது தெரிஞ்ச ராவணன் இந்த வானரம் தன்னுடைய தலைவர் இந்த பூதங்களுக்கெல்லாம் நாயகன், உனக்குமே நாயகன்னு சொல்கிறதே அப்படின்னு அவனுக்கு கோவம். அண்ணே, யாருடா நீ? என்ன நினச்சின்னு இருக்க நீ உன் தலைவனை பற்றி? அவன் என்ன பெரிய ஹரியா இல்லை சிவனா? யாரு அவர் அப்படின்னு கோவமா யாருடா நீ அப்படின்னு திருப்பி கேட்குறான். அரண் கொலாம் அரிகொலாம் மற்ற அயன் கொலாம் என்பாரன்றி குரங்கெல்லாம் கூட்டி வேலை குட்டத்தை சேது கட்டி இறங்குவானாகில் இன்னம் அரிதி என்று உன்னை ஏவும் நரன் கொலாம் உலகநாயகன் என்று கொண்டு அரக்கன் நக்கான். யாருடா பூதநாயகன்? யாரு அவர்? ஹரன் வந்திருக்காரா? சிவன் வந்திருக்காரா? இல்லை ஹரிதான் வந்திருக்காரா? திருமால் வந்திருக்காரா? திருமால் தான் வந்திருக்காருன்னு அவனுக்கு தெரியல. தெரிஞ்சா சொல்லியிருப்பானா தெரியல. இல்லை பிரம்மா வந்திருக்காரா? அப்படி யாருமே கிடையாது. யாரோ ஒரு மனுஷன் வந்திருக்கான். அதுவும் எப்படி? குரங்கு எல்லாத்தையும் கூட்டி ஒரு படையாக்கி வேலை குட்டத்தை சேது, ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்கிற ஒரு குட்டி கடலை தாண்டி வந்துட்டீங்க. இதனோ பெரிய காரியம் மாதிரி நீங்கள்லாம் நினச்சிங்க. இவனே நினச்சானே ஏழை கடல்னு, சின்ன கடலாக இருக்குன்னு. அங்கதனே தானே ஒத்துண்டான், சின்ன இது இடத்த தானே தாண்டி இருக்கோன்னு அவனே நினச்சிண்டானே. ஆனால் அங்கதன் வினயத்தோடு நினச்சிண்டான், இவன் திமிரா சொல்கிறான் நான் ஒரு நாயகன்,
இன்னமும் ராவணன் இறக்கப்பட்டு விட்டுருவானான்னு கேட்டுண்டு போய் கெஞ்சி கேட்டுண்டு வான்னு உன்ட்ட தூது அனுப்பியிருக்கான். இறங்குவானாகில் இன்னும் அருதி என்று உன்னை ஏவும் நரன்கொலாம் உலகநாயகன். அந்த உன்னை அனுப்பியிருக்கானே இப்பயாவது இறக்கப்படுவானா ராவணன்னு கேட்டுண்டு உன்னை தூது அனுப்பியிருக்கான் பார் ஒரு மனுஷன், அவனா உலகநாயகன் அப்படின்னு கேட்டு ராவணன் சிரிக்கிறான். தப்பு செய்கிறவாளோட சிரிப்பு ஒன்றும் சந்தோஷ சிரிப்பே கிடையாது, எப்போவுமே டவுட்டு தான் இருந்துட்டுருக்கோம். அங்கதன் பண்ணுறானே அதுதான் மனசார சிரிக்கிறது, இவன் வெறும் வாயால் சிரிக்கிறான். தன்னுடைய பெருமையை டாம்பீகத்தை பீத்திக்கிறான். கங்கையும் பிறையும் சூடும் கண்ணுதல் கரத்து நேமி சங்கமும் தரித்தமால் மற்ற இந்நகர் தன்னை சாரார் அங்கு அவர் தன்மை நிற்க மனுஷனுக்காக அஞ்சாது இங்கு வந்து இதனை சொன்ன தூதன் நீ யாவன் என்றான். இப்போ ராவணன் கேட்குறான், பெரிய சுவாமி அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிறாளே சிவபெருமான், கங்கையும் பிறையும் சூடுற சிவபெருமானும் சரி, எல்லாரும் வேண்டிக்கிற கையில் சங்கு சக்கரம் தரித்த திருமால், இவா 2 பேருமே பயந்துண்டு என்னோட நகருக்கு வரமாட்டான். அவளுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கு. ஒரு மனுஷனுக்காக தூது போறேன்னு சொல்லிட்டு பயம் இல்லாம இங்க வந்து நிக்கிறியே, நீ யாருடா அப்படின்னு கேட்குறான். ராவணன் குரங்கெல்லாம் சேர்த்துண்டு வேலை கூட்டத்தை தாண்டினார் ஸ்ரீராமர்னு சொன்னான்னே கொஞ்சம் எரிச்சல் கோபம் வந்திருக்கணும் அங்கதனுக்கு. இப்போவும் தப்பே பண்ணுற அல்ப ஜென்மமே உனக்கெல்லாம் இவ்வளோ திமிரா அப்படின்னு கோபம் கண்டிப்பாக வரும். அப்போ தான் யாருன்னு சொல்கிறதுலையே அவனுக்கு 2 குட்டு வைக்கணும்னு தோணும். நான் யாருன்னு சொல்கிறேன், இவன் நெஞ்சில் குளிர் பிறக்கிறதா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்திரன் செம்மல் பண்டு ஓர் ராவணன் என்பான் தன்னை சுந்தர தோள்களோடும் வாலிடை தூங்க சுற்றி சிந்துர கிரிகள் தாவி திரிந்தனன் தேவர் உண்ண மந்தர பொறுப்பால் வேலை கலக்கினன் மைந்தன் என்பான். இந்திரன் பெற்ற பிள்ளை செம்மல். அந்த செம்மல் யாரு? வாலி. அந்த வாலி எப்படிப்பட்டவன்? முன்னாடி காலத்துல இந்திரன்னு ஒருத்தர் இருந்தான். அந்த இந்திரனை என்ன பண்ணா, தன்னுடைய சுந்தரமான தோள்களோட வாலிடை தூங்க சுற்றி தன்னுடைய வால்ல அந்த ராவணனை கட்டி சிந்துரக்கிரிகள் தாவி யானைகள் வாழக்கூடிய மலைகள் தோறும் தாவி தாவி பறந்து மலைக்கு மலை தாவி தாவி அவனை அடின்னு அடிச்சு எல்லா இடத்துலையும் தோச்சிருக்கான். கதன் எந்த அளவுக்கு ராவணனோட ஈகோல ஒரு அடி போடுறான்னா, ராவணன் நீதான் அப்படிங்கிறத கூட ரெக்கக்னைஸ் பண்றது இல்லை. ராவணன் ஒருத்தன் தான் அந்த கேணையனை எல்லா மலைக்கு மலை தாவி அடிச்சிருக்காரு எங்க அப்பா. அது மட்டும் இல்லை, பெரிய மேருமலையை வச்சு கடைஞ்சு தேவர்கள் அமிர்தம் எடுக்க உதவி பண்ணினார் எங்க அப்பா. அப்படிப்பட்ட பெரிய பராக்கிரமசாலியோட புள்ளனா. வாலி பேரை கேட்டாலே ராவணனுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக தான் இருந்திருக்கணும். அவன் பேரை கேட்ட உடனே இவனுக்கு டக்குன்னு ஆள் ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாரு. என்னென்னலாம் பிளான் போட்டிருப்பான். ஓ, அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியோடைய பிள்ளையா இருந்தா இவனும் வீரனாக தான் இருப்பான். அவன் ராமன் பக்கம் இருக்கக்கூடாது, நம்ம பக்கம் சேர்த்துக்கணும். அவனுடைய உட்கட்சியிலேயே பூசலை உண்டாக்கிட்டாலே ராமன் அழிஞ்சுடுவார். தனக்கு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனையே தனக்கு லாபமாகவும் ராமருக்கு நஷ்டமாகவும் ஆக்கணும். அப்படின்னா இவனை நம்ம பக்கம் சேர்த்துக்கணும். இவனுக்கு நல்ல வார்த்தை மாதிரி நைஸாக சொல்லி இவனை மயக்கி ஏமாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான். உப்பு செய்கிறவா என்றைக்குமே தனியாக பண்ணவே மாட்டா, யாரையாவது இழுத்துட்டே தான் இருப்பான் அந்த குழிக்குள்ளே. எப்படியாவது சுவாமி அடைஞ்சு அவரோட அனுகிரகத்தோட நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறவாளையும் விட மாட்டா. வேற ஏதாவது இந்த மாயையும் அதர்மமாக சேர்ந்து அவனை மயக்கி கண்ட விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் வர வச்சு அதுக்குள்ளே புகுத்தும். அப்படி அவன் மனசை மாற்ற ட்ரை பண்ணுறான் ராவணன். அங்கதனோட மனசை மாற்ற ட்ரை பண்ணுறான். இப்போ சொல்கிறான், உந்தை என் துணைவன் என்றே ஓங்கு அறச்சான்றும் உண்டால் நிந்தனை இதன் மேல் உண்டோ நீ அவன் தூதனாதல் தந்தனன் நினக்கு யானே வானரத் தலைமை தாழா வந்தனை நன்று செய்தாய் என்னுடைய மைந்த என்றான். ஓ, வாலி பையனா நீ? வாலி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே அப்படிங்கிறான். அவன் என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுக்கு சாட்சியெல்லாம் இருக்கு. இது மேல ஒரு கெடுதல் உண்டா? நீ போய் ராமருக்கு தூதராயிருக்கியே, ராமர் வாலியை கொண்டு இருக்காரே, வாலியோடைய எதிரிக்கு நீ தூதனாறது உங்க அப்பாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா? இதை விட பெரிய அசிங்கம் இல்லையா? சரி போட்டோம், நன்னாச்சு, நீ ஏதோ இந்த மட்டும் என்கிட்ட வந்தியே, சீக்கிரமா சேர்ந்துட்ட, நல்லது பண்ணிட்ட, என்னுடைய புள்ள, என்னுடைய மைந்தா அப்படின்னு கூப்பிடுறான். என்னோட புள்ளடா நீ, உனக்கு நானே வானர தலைமையை உனக்கு நான் தந்துட்டேன், நீயே வச்சுக்கோ, நீ தான் இனிமே வானரங்களுக்கு ராஜா
அப்படின்னு நான் முடிசூட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறான். தாதையை கொன்றான் பின்னே தலை சுமந்து இரு கை நாற்றி பேதையன் என்ன வாழ்ந்தாய் என்பது ஓர் பிழையும் தீர்ந்தாய், சீதையை பெற்றேன் உன்னை சிறுவனும் ஆகப் பெற்றேன், ஏது எனக்கு அரியது என்றான். இறுதியின் எல்லை கண்டான். தன்னோட வாழ்க்கையோட இறுதி எல்லையில் நின்றுண்டு இன்னமும் தப்பு பண்ணிட்டு இருக்கிற ராவணன் அங்கதனை பார்த்து சொல்கிறான். அங்கதன் ஒரு மகாத்மா. அந்த மகாத்மாவை பார்த்து என்னெல்லாம் சொல்கிறான். சொந்த அப்பாவையே கொன்னுட்டானே, அவன் பின்னாடி 2 கையை தலைக்கு மேலே குமிச்சு தலையை குனிஞ்சு உங்களுக்கு அடிமையாக இருக்கேன்னு ஒரு வாழ்க்கை வாழறியே, மற்றவா எல்லாரும் உன்னை முட்டாள்னு சொல்லி பழிப்பாளே, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறியே நீ, அந்த பழி இன்னையோட தீந்துது, நன்னாச்சு. நான் சீதையை கிடச்சி கொடுத்து எனக்கு பிள்ளையாவும் கிடச்சிடுத்து, இனிமே எனக்கு என்ன கவலை, எனக்கு குறையே கிடையாது இனிமே அப்படிங்கிறான். அங்கதன் சீதையை கேட்டுன்னு வந்திருக்கான்னு தெரியறது. சீதையை தரமாட்டேங்கிறத சாமர்த்தியமாக அவனுடைய ஸ்கீம் அங்கதனையும் இழுத்துக்கிற ஸ்கீம்லேயே க்ளீனாக சொல்கிறான். சீதையை தரமாட்டேன், சீதையை பெற்றேன், உன்னை சிறுவனும் ஆக பெற்றேன். நல்ல வார்த்தையே சொல்லி பார்க்கலாம், இவன் வரானா பார்க்கலான்னு. நீ என்னுடைய புள்ள, உன்னையே எனக்கு கிடச்சி கொடுத்து, இனிமே எனக்கு குறைவே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சாக போகிற ராவணன் சொல்கிறான்னு கம்பர் சொல்கிறார். ராமர் விபீஷணனுக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ் மாதிரியான ஒரு ப்ராமிஸை நல்லதையே பண்ணி தெரியாத, ஒரு நாளும் நல்ல வழியில் போகாத ராவணன் அங்கதனுக்கு பண்ணுறான். நரர் இன்று நாளை அழிவதற்கு ஐயமில்லை, உன்னரசு உனக்கு ஈந்தேன் ஆளுதி ஊழி காலம், பொன்னரி சுமந்த பீடத்து இமையவர் போற்றி செய்ய மன்னவனாக யானே சூட்டுவன் மகுடம் என்றான். யாருக்கு தூதனா வந்திருக்கியோ அந்த மனுஷா இன்னைக்கு, அது மனிதர்கள் நரர், இன்னைக்கோ நாளைக்கோ செத்து போயிடுவா, அதில் சந்தேகமே இல்லை. அதனால் அவளை சப்போர்ட் பண்ணிட்டு நடக்காத, உன்னுடைய அரசை உனக்கே நான் தரேன், ஊழிக்காலம் முடிகிற வரைக்கும் நீயே அதுக்கு ராஜாவாக இருந்து சிங்கங்கள்லாம் சுமக்கக்கூடிய பொன் ஆசனத்தில் உக்காந்துட்டு, சிம்மாசனத்தில் உக்காந்துட்டு தேவர்கள்லாம் போற்றி வணங்குற மாதிரி ஒரு வானர அரசனாக நீ இரு, உனக்கு நானே மகுடம் சூட்டுறேன் அப்படின்னு ராவணன் சொல்கிறான். பேசிக்காக ராவணன் என்ன சொல்லியிருக்கான், 2 விஷயம். உங்கள் அப்பாவை வாலிய ராமர் கொன்னுட்டார், அவன் பின்னாடி நீ போகாத, அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, உன்னுடைய அரசை உங்கள் அப்பா ஆண்டுன்னு இருந்த அந்த ராஜ்யத்தை சுக்ரீவனை கொடுத்துருக்காளே அந்த அரசுக்கு உன்னையே ராஜாவாக்குறேன். இப்படி 2 விஷயம். ஒன்று ரிவெஞ்சை தூண்டி விடுறது, இன்னொன்று ஆசை காட்டுறது, உனக்கு வெல்த்து தரேன் அப்படின்னு. இந்த 2 விதத்திலையும் அவனை டைவர்ட் பண்ண, அவனை மயக்கி தன் பக்கம் இழுத்துக்க ராவணன் ட்ரை பண்ணுறான். அதை கேட்ட மகாவீரனான அங்கதன் என்ன சொன்னான். அங்கதன் அதனை கேளா அங்கையோடு அங்கை தாக்கி துங்கவன் தோளும் மார்பும் இலங்கையும் துளங்க நக்கான், இங்கு நின்றார்கட்கெல்லாம் இறுதியே என்பது உன்னி உங்கள் பால் நின்றும் எம்பால் போந்தனன் உம்பி என்றான். 2 கையும் அடித்து கிளாப் பண்ணி சிரிக்கிறான் அங்கதன். பேசுறத கேட்டு ஒரு நிமிஷம் கூட அது சீரியஸாகவே எடுத்துக்கல அங்கதன். 2 கையாலையும் கை தட்டி சிரிப்போமே, ரொம்ப ஜோக்கு சொன்னான், அது மாதிரி சிரிக்கிறான். பெரிய ஜோக்கு சொல்லிட்டான் ராவணன் அப்படின்னு. ராவணன் சொல்கிறத கேட்டு சிரித்து கை தட்டி சிரித்த அங்கதன் தன்னுடைய தோளும், தூய்மையான தோளும் மார்பும் இலங்கையும் நடுங்கிற மாதிரி சிரிச்சானா. உன் கூட நின்னா இங்கே இருக்கிறவா எல்லாரும் சாக போறா, உங்கூட நின்னா தானும் அழிஞ்சுடுவோன்னு சொல்லி உன்னை விட்டு எங்கள் பக்கம் வந்துட்டான் உன் தம்பி, நீ பேசுகிற அப்படிங்கிறான். இப்போ ஒரு பாட்டு சொல்வான் அங்கதன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. வாய்த்தரத்தக்க சொல்லி என்னை உன் வசம் செய்வாயேல் ஆய்த்தரத்தக்கதன்றோ தூது அரசதாழ்கை, நீ தரக்கொள்வேன் யானே இதற்கு இனி நிகர் வேறு எண்ணின் நாய் தரக்கொள்ளும் சீயம் நல்லரசு என்று நக்கான். அம்பர் கலைவாணியோடைய சகலகலாவல்லியான சாக்ஷாத் சரஸ்வதி தேவியோடைய குழந்தைங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த பாட்டெல்லாம் பார்த்தா இப்படியெல்லாம் எழுதுறதுக்கு அவளோட அனுகிரகம் இல்லாமல் எழுத முடியாது. அங்கதன் சொல்கிறான், யாரோடைய அரசை யாரா தருது, நீயா தருவ எனக்கு? பயத்தில் வாயில் வந்தது எல்லாம் என்னென்னத்தையோ சொல்லி உனக்கு தரேன், அதை தரேன், இதை தரேன்ற அப்படின்னு திட்டுறான். உன் வாயில் வந்த சொல்லையெல்லாம் சொல்லி என்ன உன்னுடைய வசம் செய்யலாம்னு பார்க்குற, போருக்கு வரியான்னு கேட்கறதுக்கு ஒரு தூதன் வரான், அந்த தூதனை நான் ராஜாவாக்குறேன்னு சொன்னேன்னா இது நேர்மையான விஷயமா இல்லையான்னு எல்லாரும் யோசிக்க மாட்டாங்களா? முன்னாடி எங்கேயாவது இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கியா? இது ஆராயத்தக்க விஷயமாயிடுத்தே. இப்போ நீ ஒன்று தந்து நான் வாங்கிப்பேனா, என்னை யாருண்டா நினச்சிண்ட நாயே அப்படின்னு திட்டுறான். உலகத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல அரசை நான் உனக்கு பிச்சையா போடுறேன்னு ஒரு நாய் சொல்லி அதை சிங்கம் வாங்கின்னு நீ கேள்விப்பட்டிருக்கியா? நீ ஒரு ராஜ்யத்தை கொடுத்து அதை நான் வாங்கிண்டா, நாய் பிச்சை போட்டு ஒரு சிங்கம் வாங்கிண்டா மாதிரிடா, அறிவு கட்டவனேன்னு திட்டுறான். எல்லாரையும் டெரரைஸ் பண்ணுற ராவணன்
தன்னை பார்த்து ஒருத்தன் நாயின்னு சொல்கிறான், ஒரு தூதன்னு சொன்னோடனே பேசாமல் இருப்பானா? உடனே அவனுக்கு கோபம் வருது. அடுவனே என்ன பொங்கி ஓங்கிய அரசன் அந்தோ தொடுவனே குரங்கை சீடி சுடற்படை என்று தோன்றா நடுவனே செய்யத்தக்க நாள் உலகந்தார்க்கு தூத படுவதே துணிந்தாயாகில் வந்தது பகர்தி என்றான். சுகுபீர்னு எழுந்த கோவத்தில் கொல்றேன் பார் ஒன்ன அப்படின்னு சொல்லி ஏந்துக்கிறான் ராவணன். உடனே ஐயய்ய, கோபம் வந்து ஒரு குரங்கையா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டின்ண்டே உட்காடுறான். இந்த உலகத்தில் மனுஷாலா பிறந்து சாகரத்துக்குனே பிறந்திருக்கிற இந்த நரர்களுக்கு நீ தூதனா வந்திருக்காய்னா, அவளோட சேர்ந்து நீ செத்து போகலான்னு துணிந்துட்டேன்னா என்ன விஷயத்துக்காக வந்தேங்கிறத சொல்லு அப்படின்னு கேட்குறான். அங்கதன் ராமர் சொன்ன சமாச்சாரத்தை சொல்லணுமே, இப்போ சொல்கிறான். கூவி இன்று என்னை நீ போய் தன் குலம் முழுதும் கொல்லும் பாவியை அமருக்கு அஞ்சி அரண்புக்கு பதுங்கினானை தேவியை விடுக அன்றேல் செருக்களத்து எதிர்ந்து தன்கண் ஆவியை விடுக என்றான் அருளினம் விடுகிலாதான். உன் மேல இன்னமும் கருணை இருக்கிற ஸ்ரீராமர் சொல்றார், என்னை இன்னைக்கு கூவி அழைச்சு தன்னோட குலம் முழுவதையும் ஒரு பிடிவாதத்துக்காக கொலை பண்ணிட்டு இருக்கானே ராவணன், அவனை கூப்பிட்டு சண்டைக்கு பயந்து கோட்டைக்குள்ள ஒளிஞ்சின்னு இருக்காதடா, ஒன்னா தேவியை விடு, இல்லைன்னா சண்டைக்கு வந்து ஆவியை விடு, உன் உயிரை விடு, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணு, அசடு மாதிரி உள்ளே உட்காந்துட்டு இருக்காதன்னு சொல்ல சொன்னார் ராமர். பருந்து உண பாட்டி யாக்கை படுத்த நாள் படைஞரோடும் மருந்தினும் இனிய மாமன் மடிந்த நாள் வனத்துள் வைகி இருந்துழி வந்த நங்கை இருஞ்செவி முலையும் மூக்கும் அறிந்துழி வந்திலாதான் இனி செய்யும் ஆண்மையுண்டோ. ரொம்ப பராக்கிரமம் பேசுறியே, நீ ஏன் இத்தனை நாள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு திட்டுறான் அங்கதன். ராவணன் சண்டைக்கு ரெடியாகாமல் வெளியில் வந்து கோச்சுண்டு சண்டை போடாமல் இது தீராது. ஸ்ரீராமரே சொல்லிட்டார், அவன் கண்டிப்பாக வந்து சண்டை போட்டே தீருவான்னு. அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாலும் அவன் எடுத்துக்கிறதும் இல்லை, சீதையை விடுறதும் இல்லை. அப்படி சண்டைனா ஆச்சான்னு சண்டையாவது போடணும். இவன் வந்து கோட்டையை மதில சுத்திண்டு எத்தனை நாளைக்கு உட்காந்துருக்கிறது, அதனால அவனை நல்லா வெறுப்பேற்றி விடுறான் அங்கதன். முன்னாடி ஒரு நாளைக்கு தாடகையை அம்பால கொன்னாரே ஸ்ரீராமர், அன்னைக்கு அந்த உன்னுடைய பாட்டி தாடகை வந்து ராவணனுக்கு பாட்டி முறை. அந்த பாட்டி அன்னைக்கு செத்து போயிட்டா, பருந்து உண்ற மாதிரி பாட்டியோட உடம்ப கீழே போட்டுட்டு அவள் செத்தே போயிட்டா. அன்னைக்கு வந்தியா சண்டைக்கு? சரி, அன்னைக்கு தான் வரல. உன்னுடைய இனிமையான மாமன் மாரீச்சன் அன்னைக்கு அவன் செத்து போனானே, அன்னைக்காவது வந்தியா நீ? சொன்னதையெல்லாம் கேட்டு அமிர்தத்தை விட இனிமையா இருக்கிற மாமன் நக்கலா சொல்றான். அவன் செத்து போனானே, அன்னிக்கா வந்தியா? வரல. ஸ்ரீராமர் தன்னுடைய சித்தி சொல்றாளேன்னு காட்டுக்குள்ள போய் தங்கின்னு இருந்த போது தேவையில்லாம உன்னோட தங்க வந்து வேண்டாம வம்பு கிழித்து அவளுடைய முலையும் செவியும் இழந்தாளே, மூக்கு எல்லாத்தையும் அரிபட்டு அவமானப்பட்டாளே, அன்னைக்கு சண்டைக்கு வந்தியாடா நீ? வரல. எத்தனையோ தடவையில் நீயும் உன் குடும்பமும் ஸ்ரீராமர்கிட்ட அடிபட்டா கூட சண்டைக்கு வர்றதுக்கு உனக்கு தெம்பில்லை. இனிமே நீ ஒரு ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண போறியா? உன்னுடைய இனிமே செய்யக்கூடிய ஆண்மை ஏதாவது இருக்கா அப்படின்னு திட்டுறான். அதெல்லாமாவது ரொம்ப தூரக்க நடந்தது, பக்கத்திலேயே நடந்த எந்த சமாச்சாரத்தையாவது நாள் தடுக்க முடிஞ்சுதா? இல்லை அதுக்கு கோச்சுண்டு என்னைக்கா சண்டைக்கு வர முடிஞ்சுதா? பெசாமியே தானே இருந்த இத்தனை நாளைக்குன்னு சொல்லி திட்டுறான். கிளையொடும் படைஞரொடும் கேடிலா உயிர்கட்கெல்லாம் களை என தம்பிமாரை வேரொடும் களையக் கண்டும் இளையவன் பிரிய மாயம் இயற்றி ஆழிழையை ஒவ்வும் வளை எயிற்று அழக்கன் வெம்போருக்கினி எதிர் வருவதுண்டோ. இப்படி உன்னுடைய பாட்டி கொன்ன போதும் வரல, உன்னுடைய மாமாக்களை அடித்து கொல்லும் போதும் வரல, நீ உன் தங்கையை அவமானப்படுத்தின போதும் வரல. சரி, அவளை ஏன் அவமானப்படுத்தினன்னு கேட்கறதுக்கு போனாலே உன்னுடைய 2 தம்பிகள் கரண் தூஷணன் 2 பேரையும் வேரோட களைஞ்செறிஞ்சார். நல்ல செடிகளை வளர்க்கும் போது அதில் கூடவே சேர்ந்து களையெல்லாம் முளைச்சதுன்னா அதை வேரோட களைஞ்சி எறிவோமே, அது மாதிரி களை, இந்த உலகத்துக்கு கேடில்லாத இந்த உலகத்துக்கு இருக்கிற களை இவாலாம் அப்படின்னு சொல்லி வேரோட அவளை பிடுங்கி எரிஞ்சாரே, அப்பயாவது வந்தியா சண்டைக்கு வரல. என்ன பண்ண நீ? சூழ்ச்சி மாயம் எல்லாம் பண்ணி தன்னையும் ஒய்ஃப் கிட்டேருந்து பிரித்து காவலுக்கு நிறுத்திட்டு போன தம்பியும் பிரிஞ்சு போன உடனே மாயம் சூழ்ச்சியெல்லாம் பண்ணி ஏமாத்தி தானடா நீ சீதையை கொண்டு வந்த, சண்டை போட்டா கொண்டு வந்த. உனக்கு எதுக்கு இத்தனை பராக்கிரமம், எதுக்கு இத்தனை பெருமை பீத்திக்கிற? வளையற்று அரக்கன், வளைஞ்ச பல்லை உடைய அரக்கன், இனிமே சண்டை போடுறதுக்கு உனக்கு எங்கேயாவது துப்பு இருக்கா? இனிமே தான் நீ ஆம்பளையாக போறியா அப்படின்னு திட்டுறார். இப்போ ஆஞ்சநேய சுவாமியை பற்றி கேட்குறார். அவருக்கு எத்தனை பெருமை ஆஞ்சநேய மூர்த்தியை பற்றி படிக்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏந்திழை தன்னை கண்ணுற்று எதிர்ந்தவர் தம்மை எற்றி சாந்து என புதல்வன் தன்னை தரையிடை தேய்த்து தன் ஊர் காந்தெறி மடுத்து தானும் காணவே கடலை தாவி போந்த பின் வந்திலாதான் இனிப்பொரும் போரும் உண்டோ. எங்கள் மகா வீரனான ஹனுமன் என்ன பண்ணார்?
ஏந்திழையாள உன்னோட ஊருக்குள்ள வந்து பார்த்தார். அப்படி சீதாதேவியை சந்தித்து ராமர் சொன்ன செய்தியை சொல்லி, சரி ஏன் திருட்டுத்தனமாவா போயிட்டார்? இல்லையே, தன்னை எதிர்த்தவர் வேணும்னே சண்டைக்கு இழுத்தார். வேற அங்கே இருக்கிற அசோகவனத்தில் இருக்கிற மரத்தையெல்லாம் மதுவனத்தை எல்லாம் அழிச்சு எல்லா ரகளையும் பண்ணி எல்லாரையும் சண்டைக்கு இழுத்து தான் வந்துட்டு போனோம் தெரியணுமே. அப்படி சண்டைக்கு இழுத்த போது யார் யாரெல்லாம் எதிர்த்து நின்னாலோ எல்லாரையும் அடி பின்னி இருக்கார் போட்டு. ஐயோ இவர் ரொம்ப அடிக்கிறாரேன்னு சொல்லி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண போய் தான் அக்ஷயகுமாரன், ராவணனோட சொந்த புள்ள, அவன் சண்டைக்கு வந்தான். வந்தவனை இவர் என்ன பண்ணார்? ஆந்து என புதல்வன் தன்னை தரையிடை தேய்த்தான். ராவணனை கண்ணு முன்னாடி இன்சல்ட் பண்றதுக்காக திட்டுறார். உன் பிள்ளைய சாந்து மாதிரி தரையில வச்சு தேய்ச்சாருடா, அப்ப எல்லாம் பேசாம தானே இருந்த நீ அப்படிங்கிற. அதோட மட்டும் போயிட்டாரா? உன்னோட கண்ணு முன்னாடியே உன்னுடைய ஊர் அழகான இலங்கை மாநகரத்தை நெருப்பு வச்சு கொளுத்தி எரிஞ்சின்னு இருக்கு இன்னும். அப்படியெல்லாம் பண்ணிட்டு உன் கண்ணு முன்னாடியே இந்த பெரிய கடலை ஒரே தாண்டிட்டு போனாரே, அப்ப சண்டைக்கு வந்திருக்கலாம்ல நீ. அப்பயா சண்டைக்கு வந்தியா? வரலல்ல. இனிமேதான் நீ சொல்ற சண்டைக்கு வந்துடுவேன், கொன்னுடுவேன், பண்ணிடுவேன்னு. அவர் போனப்புறம் வந்தாதவன் இனிமே எங்கேருந்து சண்டைக்கு வருது அப்படின்னு திட்டுறாரு. அவ எங்கேருந்து சண்டைக்கு வருது? அவ தான் அனுமன் கொலோன்னு இன்னமும் சொல்லி நடுங்கி கண்ணிலெல்லாம் கண்ணீரை விட்டு அழுதுன்னு இருக்காளே. அங்கதன் ராவணன் கிட்ட மேற்கொண்டு சொல்லிகிட்டே வர்றார். எப்பெல்லாம் ராமர் வந்து உன்னை ட்ரம்ப் பண்ணியிருக்கார், உன்னை எப்படியெல்லாம் ஜெயிச்சிருக்கார், அப்பப்பெல்லாம் நீ வந்ததில்லை சண்டைக்கு. இப்போ வரப்போகிறேன்னு பெரிய பெருமை சொல்கிற, உன்னை பார்த்தா சண்டை போடுற மாதிரி தெரியல, உனக்கு ஒரு துப்பும் கிடையாதுன்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கார். இப்போ மேற்கொண்டு சொல்கிறார். உடைக்குலத்து ஒற்றர் தம்பால் உயிர் கொடுத்து உள்ளக்கள்ளம் துடைத்துழி வருணன் வந்து தொழுதுழி தொழாது கொற்ற குடைத்தொழில் உம்பி கொள்ள கொடுத்துழி வேலை கோலி அடைத்துழி வந்திலாதான் இனி வர ஐயமுண்டோ. கம்பர் ழகரத்தை போட்டு நிறைய தாராளமா வீசியிருக்கார். அங்கதன் சொல்றார், உன்னுடைய அரக்கர் குலத்திலேருந்து ஒற்றர்களை தேர்ந்தெடுத்து ராமரை போய் ஒற்றறிந்து வரத்துக்கு அனுப்பினியே, என்னாச்சு? அவளுடைய உள்ளக்கள்ளத்தை துடைத்தார் எங்க ஸ்ரீராமர். அவ மனசையே மாத்தி அந்த ஒற்றர்களே ஸ்ரீராமரோட புகழ உங்ககிட்ட வந்து பாடினா. இது வந்து ஒற்று கேள்வி படத்துல நடந்தது. அப்பயாவது கோச்சிட்டு வந்தியா சண்டைக்கு? உன்கிட்ட தேவி இருக்கா, அவளை திருப்பி கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக வருணன் கிட்ட வழிவிடுன்னு சொல்லி அவர் வழிவிடாத போது அம்பு தொடுத்த உடனே வருணன் நேராக காலிலேயே வந்து விழுந்தானே. ஐயோ வழி தரேன் சுவாமி, என்னை வந்து அடிச்சிடாதீங்கன்னு. அப்படி சர்வசாதாரணமாக எத்தனையோ தடைகளை கடந்து வந்தாரே சுவாமி. இந்த பெரிய கடலை கல்லை போட்டு தாண்டி வந்தாரே. அப்படி படையெடுத்துன்னு சண்டைக்கு வராருனாது நீ சண்டைக்கு வந்தியா? இப்போ வரைக்கும் கோட்டைக்குள்ளே தான் உட்காந்துருக்க. சரி, உன்னுடைய தம்பி எங்கள் சுவாமி கிட்ட சரணாகதி அடைஞ்சார். உடனே என்னைக்குமே தொழாத கொற்றக்குடை தொழில் உனக்கு தரேண்டா அப்படின்னு சுவாமி சொன்னார். அதாவது எனக்கு அடிமையாக இருக்கிற ராஜ்யம் இல்லைப்பா, உனக்கு நீயே ராஜாவா சுதந்திர ராஜாவா நீ இருந்துக்கோ, நான் உங்கள் அண்ணாவை ஜெயிச்சதுக்கு அப்புறம்னு வார்த்தை கொடுத்தாரே, அந்த சமாச்சாரம் உனக்கு தெரியும் தானே? என் ராஜ்யத்தை நீ என்னடா கொடுக்கறதுன்னு என்னைக்காவது சண்டைக்கு வந்தியா? பேசாம தானே இருக்க. அப்பெல்லாம் வராதவன் தான் இப்போ நீ சண்டைக்கு வந்துட போறேன்னு சொல்ற. மறிப்புண்ட தேவர்கான மணிவரை தோளின் வைகும் நெறிப்புண்டரீகம் அன்ன முகத்தியர் முன்னே நின்னல் பொறிப்புண்டரீகம் போலும் ஒருவனால் புனைந்த மௌலி பறிப்புண்டும் வந்திலாதான் இனி பொறும் பான்மை உண்டோ. நிறைய தேவர்களை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டிருக்க, அவ எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா. நீ நிறைய தேவ கன்னிகைகளை எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்க. அப்படிப்பட்ட தாமரை மலர் போன்ற முகத்தை உடைய தேவ கன்னிகைகளுக்கு முன்னாடி நேற்றுக்கு பொறி புண்டரீகம் போலும் ஒருவனால் வரிப்புலி மாதிரி ஒரு தைரியம் வீரம் நிறைஞ்ச ஒருத்தன் எங்க சுக்ரீவன், எங்க சித்தப்பா, அவர் வந்து உன்னுடைய அணிஞ்சிருந்த மணிமகுடத்தை பறிச்சுட்டு போய் சுவாமி கிட்ட கொடுத்தார். அப்பயாவது கோச்சுண்டு சண்டைக்கு வந்தியா நீ அப்படின்னு கேட்குறார். இப்படியெல்லாம் நான் கேட்கல, எங்க ஸ்ரீராமர் கேட்குறாருன்னு வேற சொல்றார். என்று இவை இயம்பி வா என்று ஏவினன் என்னை எண்ணி ஒன்று உனக்கு உருவது உன்னி துணிந்து உரை உறுதி பார்க்கின் துன்றி இருங்குழலை விட்டு தொழுது வாழ் சுற்றத்தொடும் பொன்றுதி ஆயின் என் பின் வாயிலில் புறப்படு என்றான். இப்படி எல்லாத்தையும் உன்னை பார்த்து கேட்டுட்டு வான்னு ஸ்ரீராமர் சொன்னார். அதனால நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், சரி எண்ணி உனக்கு இதெல்லாம் யோசிச்சு பாரு. அப்படி யோசிச்சு துணிந்து ஒன்று சொல்லு. எங்க சுவாமியை வணங்கி உன் சுற்றத்தோட நிம்மதியா இருக்கியா, இல்லை நானும் என் சுற்றத்தாருமா சேர்ந்து மடிஞ்சு சாகிறோம் அப்படின்னா இருந்ததுன்னா சண்டை போட்டு தான் தீருவேன்னு சொன்னா என் பின்னாடி வாடா சண்டைக்குன்னு கூப்பிடுறாரு. என் பின் வாயிலில் புறப்படு, சண்டைக்கு போ, கிளம்பு அப்படிங்கிறார். இப்படி சண்டை போடாம கோட்டைக்குள்ள ஒளிஞ்சு வாழ்ந்தாய்னா உனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு திட்டுறார்.
நீரிலே பட்ட, சூழ்ந்த நெருப்பிலே பட்ட, நீண்ட பாரிலே பட்ட, வான பரப்பிலே பட்ட, எல்லாம் போரிலே பட்டு வீழ பொருத நீ ஒளித்து புக்கு உன் ஊரிலே பட்டாய் என்றால் பழி என உளையச் சொன்னான். நீ எத்தனையோ பேரெல்லாம் சண்டை போட்டு கொன்னு இருக்க, நீரிலே வாழற உயிர்களை கொன்னு இருக்க, நெருப்பில் வளைஞ்சு எரியற உயிர்களை கூட கொன்னு இருக்க, பாரிலே பட்ட பரந்த பூமியில தோன்றின எத்தனையோ உயிர்களை கொலை பண்ணியிருக்க, அவளோட சண்டை போட்டிருக்க, எல்லாம் பண்ணியிருக்க. வானப்பரப்பிலே ஆகாயத்தில் தோன்றிய உயிர்கள் தேவர்களை எல்லாம் நீ சண்டை போட்டு கொன்னு இருக்க. அவ எல்லாரையும் நீ போரிலே பட்டு வீழ, அப்படியெல்லாம் பெருமைப்பட்ட நீ உன்னோட ஊரில் ஒளிஞ்சு புக்குப்பட்டா, என்ன ஊரிலே ஒளிஞ்சு மறைஞ்சு செத்து போனாய்னா அசிங்கம் இல்லையா அப்படின்னு அவன் மனசு கொடையற மாதிரி சொல்கிறான் அங்கதன். இப்படியெல்லாம் ராவணனை யாருமே திட்டியிருக்க மாட்டா. அப்படி பல விதத்திலையும் அங்கதன் கிட்ட திட்டு கேட்ட ராவணன் வெகுண்டு எழுந்தான். சொற்ற வார்த்தையை கேட்டலும் தொல்லுயிர் முற்றும் உண்பது போல் முனிவினான், பற்றுமின் கடுதின் நெடும் பார்மிசை எற்றுமின் என்ன நால்வரை ஏவினான். அங்கதன் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரையும் வாயில போட்டு முழுங்குற மாதிரியான கோவத்தோட எழுந்திருந்தான். ஒரு 4 பேரை கூப்பிட்டு, பிடிங்கடா சீக்கிரம், விரைந்து பிடிங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு, நெடும் பார்மிசை எற்றும் இந்த நெடுமையா நீண்ட பரந்த பூமியில போட்டு மிதிங்க அடிங்க அப்படின்லாம் சொல்லி கத்துறான். அங்கதனா அடி வாங்குறவன் மாருதி அல்லனாகின் நீ எனும் மாற்றம் பெற்றவனாச்சே. ஆஞ்சநேய மூர்த்திக்கு அடுத்த வீரன் மகாபலசாலியான அங்கதன் என்ன செஞ்சான்? ஏவினார் பிடித்தாரை எடுத்து எழத்தாவினான், அவர்தம் தலைமேல் போய் அறக்கூவினான், அவன் கோபுர வாயிலில் தூவினான், துகைத்தான் இவை சொல்லினான். ராவணன் ஏவின 4 அரக்கர்களையும் கையால பிடிச்சிண்டு அந்தரத்துல தொங்குறா மாதிரி தூக்கிண்டு தாவி போய் கோபுர வாயில்ல அவ தலையெல்லாம் அற்று போற மாதிரி அடித்து, அவளையெல்லாம் தொகைச்சு மிதிச்சு, அவளோட உடம்பையெல்லாம் தூவி அங்கே மேலே போய் நின்று ஒரு அறைகூவல் விடுத்தான். என்ன சொல்லி அறைகூவல் விடுத்தான்? ஏமம் சார எளியவர் யாவரும் தூமம் கால்வன, வீரன் சுடுசரம் வேம் மின் போல்வன, வீழ்வதன் முன்னமே போமின் போமின் புறத்து என்று போயினான். அவன் சொல்கிறான் அரக்கர்களையெல்லாம் பார்த்து, டேய் எளியவர்கள் நீங்கள்லாம், வலிமை இல்லாதவர்கள், எங்கள் வீரன் இருக்கானே எங்கள் ஸ்ரீராமர், அவருடைய அம்பு வருதுடா, போங்கடா எல்லாரும் இங்கேருந்து போங்க போங்கன்னு கத்துறான். அதெல்லாம் எப்படிப்பட்ட அம்புகள்? நெருப்பு கக்கி புகை வருதான், அதுலேருந்து மின்னல் தெரிக்கிறதான், வேகமாக வருதான். அந்த அந்த வீரனுடைய வெம்சரம் வந்து உங்களை எல்லாம் கொல்றதுக்கு முன்னாடி இங்கேருந்து போயிடுங்கடா எல்லாரும் அப்படின்னு கத்தி அறைகூவல் விடுத்துட்டு அங்கேருந்து போகிறான். அந்தரத்திடை ஆர்த்தெழுந்தான் அவர் சிந்து ரத்தம் துதைத்தெழும் செச்சையான், இந்து விண்ணின்று இழிந்துளதாம் என வந்து வீரன் அடியில் வணங்கினான். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு 4 அரக்கர்களை துவைச்சிட்டானே, அந்த ரத்தம் மேலே கொட்டுறது, அதை தொடச்சிண்டு உதறிட்டு எழுந்து போகிறான். அப்படியே ஆகாயத்தில் ஒரு சிங்கம் மாதிரி ஆர்த்தெழுந்து கேட்குறவா அரக்கர்களுடைய மனசுலெல்லாம் கிளி பிடிக்கிற மாதிரி ஒரு ஆரவாரம் பண்ணிகிட்டே எழுந்து, இந்து இழிந்துள்ளதாம் அப்படின்னு வானத்தில் இருக்கிற சந்திரன் வந்து இறங்கி தரைக்கு வந்துடுத்தோ அப்படின்னு தோன்ற மாதிரி சல்லுன்னு மேலே இருக்கிற அங்கதன் திடீர்னு தரையில் பாய்ந்து ராமரோட காலில் போய் விழுந்து வணங்குறான். உற்றபோது அவன் உள்ள கருத்தெல்லாம் கொற்ற வீரன் உணர்த்து என்று கூறலும், முற்ற ஓதி என் மூர்க்கன் முடித்தலை அற்றபோதன்றி ஆசையறான் என்றான். வந்து வணங்கின அங்கதனை பார்த்து கொற்ற வீரனாகிய ஸ்ரீராமர், என்னப்பா ஆச்சு, என்ன நடந்தது, அவன் என்ன உளக்கருத்து சொல்லு அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அங்கதன் சொல்கிறான், முற்ற ஓதி என், அதை பற்றியெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்னு எடுத்துக்கலாம். ஓதுறதுங்கிற வார்த்தையே வேதம் தான். அதனால் இத்தனை முழுசாக எல்லா வேதமும் தெரிஞ்சு படித்து இவனுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். சரியான மூர்க்கன் இவன். இவனுடைய அத்தனை தலையும் தரையில் உருண்டாதான் அவனோட ஆசை போகிறது, இல்லைன்னா அவன் அது வரைக்கும் ஆசை விடமாட்டான் இவன் அப்படின்னு சமாச்சாரத்தை சொல்கிறான். அங்கதன் மூலியமாக ராவணன் என்ன பண்ணினான் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாளே. இன்னொருத்தனோட மனைவியை கொண்டு வந்து வச்சுன்றது மாத்திரம் இல்லை, தன்னுடைய குலமெல்லாம் கண்ணு முன்னாடி அழியும் போதே அதுக்கெல்லாம் அசையவே இல்லை. தம் புள்ள செத்த போதும் அசையலை, எதுக்குமே ஒரு அசைவில்லை, அவளை விடுறதில்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை கிளியராக சொல்லித்தரார் கம்பர் நம்மளுக்கு. தன்னுடைய நார்சிசத்தினால தன்னை பற்றின பராக்கிரமத்தை கற்பனையாக தானே வளர்த்துண்டு நம்மளால் எது வேணால் செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியத்தில் தப்பு செஞ்சுட்டே போகிறான் ராவணன்.
மாத்திரம் இல்ல, ஒரு சில ரொம்ப அழகான நுட்பங்கள்லாம் இதுக்குள்ள வச்சிருக்கார். கருணை கடலான ராமர் கடைசி வரைக்கும் ராவணனுக்கு இன்னொரு சான்ஸ் தரத்துக்கு, வாய்ப்பு தரத்துக்கு முடிவு பண்றது ஒரு நல்ல விஷயம். பட் அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். விபீஷணன் கிட்ட இந்த இலங்கை ராஜ்யம் முழுக்க உனக்கு தரேன் அப்படின்னு ராமர் சொன்னப்புறமும் ஒரு வேளை ராவணன் மனசு மாறானா பார்க்கலாம், தூது அனுப்பலான்னு சொல்லும்போது கிடையாது கிடையாதுன்னு சண்டைக்கு வந்தாரா? ஐயோ எனக்கு ராஜ்யம் கிடைக்காம போயிடுமே அப்படின்லாம் ஏதாவது நினைச்சாரா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. உடனே அரசருக்கு இதுவே அமையும், இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒத்துண்டாரே. இப்படியாவது தன்னுடைய அண்ணா நல்ல மனசு வந்து இந்த சண்டையை அவாய்டு பண்ணி அவரும் நன்னா இருந்து நாடும் நன்னா இருந்ததுன்னா சந்தோஷங்கிறதுனால தானே அப்படி சொல்லியிருக்கார். அவரும் தன்னுடைய சுய லாபத்துக்காக எதுவும் செய்யலை. சுக்ரீவன் தன்னுடைய வானரப்படைகளுக்கு இதுவே நல்லது, தன்னை சார்ந்து வாழற பிரஜைகளை வந்து தான் காப்பாற்ற வேண்டியது ஒரு நல்ல ராஜாவோட கடமை இல்லையா? அதனால் வேண்டாத சண்டைக்கு போகக்கூடாதுங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரூல்ஸ். அதை கரெக்டாக அவரும் ஃபாலோ பண்ணுறார். லக்ஷ்மணசுவாமி அவர் சுவாமியே தான், வேற யாருமே இந்த மாதிரி செய்ய முடியாது. ராவணன் மாரீச்சனை விட்டு மயக்கி ராமரை அந்தண்ட பக்கம் போக வச்சப்புறம் ராமர் கூப்பிடுறார் அப்படின்னு தோணின உடனே சீத்தை மனசு திடீர்னு மாறி லக்ஷ்மணனை பார்த்து சொல்லத்தகாததெல்லாம் சொல்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். ராத்திரி பகலா கண்ணு தூங்காம சேவகம் மாத்திரம் பண்ணுறதே வாழ்க்கையாக ஒருத்தர் இருக்கார். அவருக்கு காட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் காட்டுக்கு வந்து தனக்காக இத்தனை பண்ணியிருக்கார். அவரை பார்த்து சொல்ல முடியாததெல்லாம் சொல்கிறான். கோச்சுண்டு அவ நன்னா இருக்கட்டும், நன்னா படட்டும்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்கிறாரா லக்ஷ்மணன்? இப்போ இங்கே வந்து தூது அனுப்பலான்னு சொல்லும் போதே அவரால் அதை சகிக்க முடியல. என் மண்ணி உள்ளே இருக்காளே, அவளை கொண்டு போய் வச்சுட்டு இருக்கானே, சண்டை போட்டு அவனை அடிக்கணும் அப்படின்னு துடிக்கிறார். ஆஞ்சநேயமூர்த்தி பேசவே இல்லைனாலும் அவருடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லா இடத்துலையும். அதனால் இன்னமும் எல்லாரும் ஆஞ்சநேயமூர்த்தி கொடுத்த அடியில் இன்னமும் தேய்ச்சின்னு உட்காந்துருக்கா. அங்கதன் எப்படிப்பட்ட மகாத்மா, எப்படிப்பட்ட கர்ம வீரன், எவ்வளவு பெரிய தைரியசாலி. அங்கதன் தூது படலம் இவ்வளவு பெருசா இல்லை வால்மீகி ராமாயணத்துல. ஆனா கம்பர் நினைச்சிருக்கணும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நன்னா கொடுக்கணும் அப்படின்னு. அதனால ரொம்ப அழகா எழுதியிருக்கார். இப்படி தனக்கும் மற்றவாளுக்கும் கெடுதல் பண்ற, கெட்ட வழியிலேயே நடக்க முனையற மோசமான வாளுக்கு கூட திரும்ப வாய்ப்புகளை கொடுத்து அவளை நல்ல வழியில கொண்டு போய் விடணும்னு முனையற பரமாத்மாவான ஸ்ரீராமர், ராஜாவான ஸ்ரீராமர் நமக்கும் நல்ல வழி காட்டணும்னு வேண்டிக்கலாம். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரைசெறி கமலத்தாள் சேர் வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. सीतापति रामचंद्र की जय, पवन सुध हनुमान की जय.